எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். நீண்ட நாளுக்கு பிறகு இந்த செய்தி நான் உங்களுக்கு முன்பாக பேச இருக்கிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காக, இந்த செய்திக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தர், இந்த வார்த்தை என்பது ஜீவன் உள்ளதா இருக்கிறது. அந்த ஜீவன் உள்ள வார்த்தை நம் இருதயத்தில் தொட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம், நம்மளுடைய நோக்கம் கூட. அதற்காக நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே. நீர் பேசி அநேகருடைய நொறுங்குண்ட இருதயங்களை தேற்றும்படிக்கா ஆண்டவரே, காயப்பட்ட இருதயங்களை நீர் ஆற்றும்படிக்கா வந்தேன் என்று சொன்னீரே அப்பா. அப்படியா இந்த நாளிலே தகப்பனே, நீர் ஒவ்வொரு உள்ளத்தை ஆற்றும் தேற்றும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்ம எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 119வது சங்கீதத்துல 116வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். என் நம்பிக்கை விருதுவாய் போக என் வெட்கத்திற்கு உள்படுத்தாதேயும். தாவீது என்ற மனுஷன் இவ்விதமாக தேவனிடத்துல ஒரு முறையிடுகிறார். என்ன முறையிடுகிறார் என்றால், நான் பிழைத்திருக்கும்படிக்கு, தாவீது பிழைத்திருக்கும்படிக்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்து அருளும். ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் என்ன தெரியுங்களா? மன கசப்பில் இருக்கிறீர்களா? மனம் கசப்பா இருக்கிறதா? வெறுப்பா இருக்கிறதா? தோற்பா இருக்கிறதா? வெறுத்து போய் இருக்கிறதா? பிழைக்க கூடாது என்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறீர்களா? அவர்களை பார்த்து தேவன் இந்த நாளில பேச இருக்கிறார். தாவீதின் உள்ளம் அப்படியா இருக்கும் போதுதான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான் தாவீது. நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். அப்போ தாவீதினுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகள், ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பிரச்சனையும் தாவீதுக்கு வந்ததுங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் மனக்கசப்போடு வெறுப்போடு அவன் தேவனிடத்துல கேட்கிறான். என்ன கேட்கிறான் தெரியுமா? ஆண்டவரே, ஏன் என்னை இப்படி செய்து விட்டீர் என்று தாவீது கேட்கவில்லை. அவர் கேட்கிற ஜெபத்தை பாருங்களேன். நான் பிழைத்திருப்பதற்கும் உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். ஆண்டவரே, நான் பிழைத்திருக்கும்படி கேட்பா, உம்முடைய வார்த்தைகள் என்னை ஆதரிக்கட்டும். வார்த்தைகள், நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லைங்களா, வார்த்தையில தான் தேவன் இருக்கிறார், வார்த்தையில தான் உயிர் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், வார்த்தையே, இந்த வாயில வருகிற வார்த்தை தான் மரணமும் ஜீவனுமாய் இருக்கிறது. நம்ம என்ன சொல்லுகிறோமோ, நம்ம என்ன இந்த வார்த்தையில அறிக்கை இடுகிறோமோ, அதுதான் நம்ம பிழைப்போம் என்று வார்த்தை சொல்லுகிறது. அதுதான் தேவன். ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. அதுதான் ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, உன்னுடைய வார்த்தையின்படி என்னை அறிந்தருளும். பயப்படுறான். என்ன பயப்படுறான் தெரியுமா? நான் இவ்வளோ கஷ்டத்துல இருக்கிறேனே, இவ்வளவு வேலை, நான் ஆண்டவரை விட்டு ஒரு வேலை விலகி போயிடுவேனோ, ஆண்டவரை விட்டு நான் ஏதாவது தவறா பேசி விடுவேனோ, அப்படி என்று ஒரு பயம் அவனுக்குள்ளே வந்து விட்டது. தேவ பிள்ளைகளை அடுத்து சொல்லுகிறார், என் நம்பிக்கை விருதுவாய் போக என்னை வெட்கத்திற்கு உள்படுத்தாதையும். ஆண்டவரே, என் நம்பிக்கை வீணாய் போகாதபடிக்கு இந்த ஜாதிகள் மத்தியில என்னை துரத்தி துரத்தி ஓட ஓட என்னை துரத்துறாங்களே, அந்த ஜனங்கள் மத்தியில, அந்த பெலிஸ்தர்கள் மத்தியில என்னை என்ன பண்ணாதீங்க, வெட்கப்படுத்த விடாதீங்க. ஆம் தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கை ஒரு சமயத்துல, ஒரு காலகட்டத்துல கசப்பாத்தான் இருக்கும். கஷ்டத்தின் மேல கஷ்டம் வந்து கொண்டு தான் இருக்கும். போராட்டங்கள் வரும், வெறுப்பு வரும். அதான் நான் சொன்னேன், ஆரம்பத்துல உங்களுக்கு சொன்னேன், கசப்பு, வெறுப்பு, தோற்பு எல்லாமே ஆண்டவர் வச்சிருக்கிறார் இல்லையா? இதுக்கு ஆப்போசிட் எல்லாமே இருக்குங்க. கசப்புக்கு இனிப்பு இருக்கு, தோருக்கு புளிப்பு இருக்கு. இதுக்கு எல்லாமே ஆண்டவர் வார்த்தைகள் வைத்திருக்கிறார். ஆப்போசிட் வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுவார். தாவீது சொல்லுகிறார், என்ன பண்ணாதீங்க, வெட்கப்படுத்த உள்படுத்தாதீங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க அப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களா? கசப்பா இருக்கிறீங்களா? வெறுப்பா இருக்கிறீங்களா? நான் வாழக்கூடாது என்கிற ஒரு சூழ்நிலை நீங்க தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து பேசுகிறார். தேவ பிள்ளைகளே, அதுதான் தாவீது சொல்றார், நீங்க இப்படி கற்றுக்கொள்ளுங்களேன். ஆண்டவரே, இந்த கஷ்டத்துல கூட என் மனது சந்தோஷமா இருக்கணும்ப்பா. இந்த கசப்பான வேலையில கூட நான் யாரையும் எதுவும் திட்டக்கூடாதப்பா. வெறுப்பா இருக்கிற அந்த வேலையில யாரையும் நான் எந்த ஒரு மூஞ்ச காமிக்க கூடாதப்பா. இப்படி பேசலாமே, நம்ம பாசிட்டிவா பேசி பாருங்களேன். அந்த கசப்பெல்லாம் ஓடி போகும். அந்த துவர்ப்பு எல்லாம் இனிமையாய் மாறும், இனிப்பாய் மாறும். ஆம் தேவ பிள்ளைகளை, இது 100க்கு 100 உண்மை. நம்ம இதை அவன் கசப்பா இருக்கிறேன், வேதனையா இருக்கிறேன் என்று சும்மா இருக்குல்ல, ஆண்டவரிடத்துல கேட்கிறான். என்ன கேட்கிறான்? என்னை வெட்கப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்ளும். ஆம் தேவ பிள்ளைகளை, ஒரு நாள் என் வாழ்க்கையில கசப்பு இருந்தது, வெறுப்பு இருந்தது, மரித்து போக வேண்டும் என்ற சூழ்நிலையில இருந்தேன். ஆனால் தேவனோடு பேச ஆரம்பித்த பிறகு எல்லாமே இன்பமா மாறிவிட்டது, எல்லாம் சுகமா மாறிவிட்டது.
என்னால வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வந்தது. ஹல்லேலூயா. ஆம் தேவ பிள்ளைகளே, இதற்கு தான் தாவீது இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறான். என்னை வெட்கப்படுத்த விடாதீங்கப்பா. நீங்க வெட்கப்பட்டு போகிற நிலைமையில இருக்கிறீங்களா? ஆண்டவர் பார்த்து கேளுங்க, ஆண்டவரே என்னை வெட்கப்படுத்த விடாதீங்கப்பா. இந்த ஜனங்கள் மத்தியில என்ன கைவிட்டுறாதீங்கப்பா. என் கோபத்துக்கு ஆளாக்காதீங்கப்பா. என்ன நான் ஒரு பாவியா மாறக்கூடாது ஆண்டவரே. என் வாழ்க்கை கசப்பாத்தான் இருக்கிறது, ஆனால் கர்த்தர் நீர் எனக்கு அதிசயத்தை செய்வீர் என்று நான் காத்துக்கொண்டு இருக்கிறேன். நீர் என்னை மேன்மையாய் உயர்த்துவீர் என்று காத்துக்கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லிட்டு அப்புறம் சொல்லுகிறான் பாருங்களேன். இன்னொரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். ஏசாயா 57:15 எடுத்து வாசிப்போம். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்ட பணிந்து ஆவி உள்ளவர்களிலும் வாசம் பண்ணுகிறேன். இது ரொம்ப ஒரு ரகசியமான வார்த்தை. இவன் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். தாவீது போய் கேட்கும்போது தாவீது கிட்ட ஆண்டவர் பேசுற வார்த்தை என்ன தெரியுங்களா? அவர் பேசுகிறார், நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவம் உள்ளவரும். கடவுளை பத்தி பேசுறது, கடவுளுக்கு உண்டான மகிமையை பத்தி நாம் பேசி கொண்டிருக்கிறோம். சொல்லியிருக்க அதுக்கு முடிவே இல்லை, அதுக்கு முடிவே இல்லை. அப்படிப்பட்ட தேவன் தான் முடிவில்லாத தேவனா நம் தேவனா இருக்கிறார். எதுலயும் சரி ஆசீர்வதிக்கத்துல முடிவே கிடையாதுங்க. அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கு முடிவே கிடையாது, நம்மளால தாங்க முடியாது. ஹல்லேலூயா. நான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பரிசுத்த நாமம் உள்ளவர். பரிசுத்தம், அந்த பரிசுத்தன்றது நீங்க பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. நமக்குள்ள அந்த பரிசுத்தம் இருக்கணும். அவன் பரிசுத்தமா இருந்ததுனால்தான் தேவன் கிட்ட முகத்தை பார்த்து பேசுகிறான். ஆண்டவரே நான் வெட்கப்படுத்தாதபடிக்கு என்னை பாதுகாத்துக்கொள். நம்ம உண்மையா இருந்தாதாங்க எது ஒண்ணுமே நம்ம தைரியமா பேச முடியும். அதற்காக தான் தேவன் சொல்கிறார், நான் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராய் இருக்கிறேன். எப்படி இருக்கிறாரா? நித்திய வாசியமா இருக்கிறாரா, பரிசுத்த நாமம் உள்ளவராய் இருக்கிறாரா, மகத்துவம் உன்னதமானவரும் சொல்லுகிறார். தாவீதை பார்த்து சொல்லுகிறார், நான் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? இப்படிப்பட்ட தேவன் நான் உனக்கு சொல்லுகிறேன், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் என்னை பணிந்து கொள்ளுகிறவர்களுக்கு. இந்த வசனம் அப்படிதான் வரும். நீ என்ன நம்பி இருக்கிறல்லப்பா தாவீது, நீ என்ன ஒரு நாள் கூட என்ன தூசித்து பேசினது இல்லையே. நீங்க பாத்தீங்கன்னா தாவீது வார்த்தைகள் அவனே ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி தான் வார்த்தைகள் இருக்கும். என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, என் நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் கண்ணை பாதுகாத்துக்க, நான் அதிகமா உங்களை பேசாதபடிக்கு என் நாவுக்கு காவல் வைங்க. இன்னைக்கு நம்ம என்ன பேசுவோங்க, எப்படி எல்லாம் இருக்கிறோங்க, நம்ம கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அதைத்தான் தாவீது இப்படி ஒரு ஜெபத்தை எடுத்ததுக்கு தேவன் பதிலை கொடுக்கிறார். நான் எப்படிப்பட்ட தேவன், நான் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன், அவர் பரிசுத்தமான தேவன். நம்ம தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பன். நீங்க ஒரு பிள்ளைங்க ஒரு நல்ல அப்பாவை நீங்க வர்ணிக்கணும்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லுவாங்க, எங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா, என் மேல உயிரே வச்சிருக்கிறாரு, நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாரு. என் பேத்தியத்தான் சொல்லுவா, நான் எங்க அப்பாட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு தகப்பனை குறித்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஆம் தேவ பிள்ளைகளே, தாவீதுக்கு அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, நம்பிக்கை இருந்துச்சு, என் அப்பா செய்வார். இன்னைக்கு உங்களுக்கு இருக்கா அந்த நம்பிக்கை? உங்களுக்கு இருக்கா? நான் இன்னைக்கு கசப்பா இருக்கிறேனா? கசப்பா இருக்கு என் வாழ்க்கை. வேண்டாம் தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்துல ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் கேட்டு பாருங்களேன், அப்பா நான் கசப்பாத்தான் இருக்கிறேன், ஆனா நான் இன்னும் வெட்கப்படுத்தாதபடிக்கு, இன்னும் நான் மோசமாகாதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொள்வீங்களா? நீங்க கேட்டு பாருங்களேன். நிச்சயமா கர்த்தர் உங்களோடு பேசுகிறவரா இருக்கிறார். அவர் பேசுறாரு பாருங்க, எவ்வளவு அழகா பேசுறாரு. நான் உன்னதமானவராய் இருக்கிறேன், பரிசுத்தராய் இருக்கிறேன், நித்திய ஜீவ சுவாசியா இருக்கிறேன். அப்படிப்பட்ட தேவன் உங்களை பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற நான் என்னை பணிந்து கொள்கிறவர்கள், என்னை கூப்பிடுறவர்களை நான் கைவிட்டுடுவேனா? ஹல்லேலூயா. கைவிட மாட்டார். ஒரு முறை பிடிக்கிற வரைக்கும் கஷ்டங்க. நம்ம அவர்கிட்ட நெருங்கணும். அவர் நம்மளை கை பிடிக்கிற வரைக்கும் நம்ம நெருங்கி அதான் அந்த கசப்பு எடுத்து போடணும், வெறுப்பு எடுத்து போடணும், கோபத்தை எடுத்து போடணும், எரிச்சலை எடுத்து போடணும். யாரு நம்ம வாழ்க்கை ஒரு கசப்பா இருக்குன்னா மத்தவங்கள்ட்ட அந்த கசப்பை நம்ம காட்டக்கூடாதுங்க. மத்தவங்க மேல நமக்கு கசப்பு இருக்கா, அதை கூட நீங்க மன்னிச்சிடுங்க தேவ பிள்ளைகளே, மன்னிச்சிடுங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நம்ம எவ்வளவு கர்த்தருக்கு பயந்து அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தமான தேவன். அப்ப
அப்ப நம்மளும் பரிசுத்தமா இருக்கணும்னு அவர் விரும்பாரு இல்லையா? அப்ப நீங்க பரிசுத்தமா இருங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்க அவர்தான் சொல்லுகிறார், நான் இப்படிப்பட்ட தேவன், நீ என்னை பணிந்து என் ஆவி உனக்குள்ளே இருக்கிறதல்லவா, அதனால நான் உன்னை விட்டுடுவேனா? நான் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறேன். உன்னை வலை தேடி வலை தேடுகிறார்களோ அவளை கொலை செய்கிறவரா இருக்கிறேன். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். தாவீது வெட்கப்பட்டு போனாரா? இல்ல. அவர் தாவீது ஒரு பெரிய ராஜாவா ஆனார். இன்னைக்கு வரைக்கும் தாவீதின் வம்சத்துல சாலமோன் வந்தார். சாலமோன் கட்டின ஆலயம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்க. இடிக்கப்பட்டாலும் அந்த ஆலயம் பேர் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தாவீதின் வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்படி ஒரு ராஜாவா மாறினார். அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? தாவீதுக்குள்ள இருந்த தேவன் மேல வைத்திருந்த நம்பிக்கை. தேவனை உறுதியாய் பற்றுக்கொண்டு தேவனே நம்பிக்கை கொண்டிருந்த மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீது. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி இருக்கலாமா? நீங்களும் அப்படி இருப்பீங்க. சோர்ந்து போகாதீங்க. யார் என்னென்ன பேசட்டும், அடிக்கடி சொல்லுவேன், யார் என்ன பேசுறாங்களோ கண்டும் காணாம போயிடுங்க. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், எடுத்து வாசிக்கலாம். நாம் எரேமியா 32:17 சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி நீர். இது தாவீது சொல்றாரு. நம்ம தாவீது சாப்டர் தான் எடுத்து பேசிட்டு இருக்கிறோம். நம்ம மனசுல கசப்பா இருக்கிறதா? இன்னைக்கு அந்த கசப்பான இருதயத்தை தேற்றக்கூடிய வார்த்தைகளை தான் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். யார் மீது உங்களுக்கு கசப்பு இருக்கா? யார் மீது என்னன்னா இருக்கட்டும்ங்க. கசப்புன்னு ஒண்ணு நம்ம வாழ்க்கையில வந்துடுச்சுன்னா கண்டிப்பா நம்ம ரொம்ப வெறுப்பா விரட்டி ஆயிடும். வைக்காதீங்க. யார் மேலேயும் உங்களுக்கு கசப்பு வேண்டாம், தள்ளிடுங்க. சங்கீதம் 1 நமக்கு அப்படித்தானே சொல்றாரு ஆண்டவர். துஷ்டனா விலகு, பரியாசக்காரனா உட்காராத, தள்ளி வந்துரு. நம்மள ஒன்றும் இழுத்தவங்க உட்கார வைக்க போறது இல்லை. தள்ளி வா. அதனால நமக்கு லாபம் என்ன? ஆண்டவர் இப்ப இங்க 3வது வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறதுன்னா, தாவீது எத்தனையோ கஷ்டத்தின் மத்தியில வந்தாரு. இன்னைக்கு நம்மளுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. நாங்க வாழ்ந்த காலத்துல பார்க்கையிலும் இன்னைக்கு இப்போ பிரசண்டா போய் நிற்கிற வாழ்க்கை பயங்கரமான கஷ்டம்தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா போராட்டங்கள், உலகம் முடிவுல இருக்கு. தேவ பிள்ளைகளே, உலகம் முடிவுல இருக்கு. அந்த முடிவுனால தான் பயங்கர கஷ்டங்கள் நாம் பார்த்து கொண்டு இருக்கோம் இல்லையா? எது எடுத்தாலும் கஷ்டம், எது எடுத்தாலும் பணம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த பணம் தான் இன்னைக்கு பெரிய விஷயம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் கூட காட்டுல சிங்க குட்டிங்களுக்கு பஞ்சமே கிடையாது சாப்பிடறதுக்கு, எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிடும். ஆனா வசனம் என்ன தெரியுமா சொல்கிறது? சிங்க குட்டிகள் பட்டினியா கிடைக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆம் தேவ பிள்ளைகளே, அவரை நம்பி பாருங்களேன். நிச்சயமா கர்த்தர் நம்பின உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை நம்பிடுங்களேன். 100க்கு 100 நம்பிடுங்க. 1% கூட கம்மி இருக்க கூடாது. நீங்க நம்பி பாருங்க, அவர் செய்யற காரியம் பெரியதா இருக்கும். அதுதான் சொல்றாரு இங்க 3வது வசனத்துல. எரேமியாவோடு பேசுகிறார். 32:17 சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அவருடைய வார்த்தையில தாங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். ஆதியாகமம் 1 நம்ம படிச்சு பார்த்தோம்னா அழகா புரியும். அப்படிப்பட்ட தேவன் எரேமியா சொல்லுகிறாரு, உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா சொல்வோமா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனால செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ கேட்கிறாரு. என்னால முடியாதது ஒண்ணு இருக்கா? என்னால முடியாதது ஒண்ணு இருக்கா? இல்ல. அப்படிப்பட்ட தேவனை பார்த்துதான் தாவீது மன்றாடி கொண்டிருக்கிறான். நான் வெட்கப்பட்டு போக கூடாது அப்பா. என் இருதயம் கசப்பாய் இருக்கிறது, வெறுப்பாய் இருக்கிறது, துவர்ப்பாய் இருக்கிறது, வேதனையாய் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்ட தேவன் என்று நாம் பார்த்தோம் ஏசாயால. இப்போ எரேமியால சொல்லுகிறார், ஆம், அவர் வானத்தையும் பூமியை படைத்த தேவன். அவரால செய்யக்கூடாத ஒரு அதிசயம் உண்டோ? உங்க வாழ்க்கையில எது இன்னைக்கு செய்ய முடியாம, என்னென்ன காரியங்கள் தடப்பட்டு இருக்கிறதோ, என்னென்ன செய்ய முடியாமல் நான் எத்தனை முறை நான் இந்த காரியத்தை நான் செய்வேன். செய்யுங்க, சோர்ந்து போகாதீங்க. மறுபடியும் செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய உழைப்பை தேவன் பார்க்கிறார். உண்மையாய் தான் உழைக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை சோதிப்பதற்கு கூட ஒரு கஷ்டத்தை கொடுப்பார். நீ கரெக்டா இருக்கிறியா? இப்ப நம்ம ஒரு வேலைக்கு போறோம்னா நமக்கு இன்ட்ரி ஏங்க எடுக்கிறாங்க? அது ஒரு சோதனை தான். நீங்க கரெக்டா இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு சாதாரண கம்பெனிக்கே ஒரு சோதனை இருக்குமானால் தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவிடத்துல நம்ம போக போறோம். அப்படிப்பட்ட தேவன் இடத்துல நம்ம போகிற நம்மளை சோதிப்பார்.
நம்மளை பரிசுத்தப்படுத்துவார், நம்மளை சீர்படுத்துவார், ஒழுங்குபடுத்துவார், கரெக்டா நிலை நிற்க வைப்பார். அதற்காகத்தாங்க இத்தனை பிரச்சனைகள். ஆனா நான் என்ன சொல்றேன் தெரியுமா? கர்த்தரை விடாதீங்க. 7 முறை இல்லை 70 முறை நீங்க கீழே விழுந்தாலும் நீங்க ஏஞ்சிப்பீங்க. ஆனா துன்மார்கன் ஒரே முறை தான் விழுவான், ஏஞ்சிக்க மாட்டான். வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஒரு முறை தான் விழுவான். ஏன்னா ஓடிட்டே இருப்பான். நம்ம கேட்போம், துன்மார்கன் ஓடிட்டே இருக்கிறானே, நான் தான் விழுந்து விழுது. நீ விழுந்து விழுந்து ஏஞ்சிக்கோ, உனக்கு அதனால லெசன், அதனால உனக்கு பாடம். ஆனா துன்மார்கன் ஒரு வாட்டி விழுந்துட்டனா அந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் தேவ பிள்ளைகளே, 3வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, எரேமியா சொல்லுகிறார், கர்த்தரால் கூட அந்த காரியம் ஒன்று உண்டோ. இப்படி எடுத்துக்கலாமே. தாவீதை பார்த்து சொல்ற மாதிரியே வச்சுக்கோங்களேன். தாவீது ஏன் கவலைப்படுற? கர்த்தரால் கூட அந்த காரியம் ஒன்று உண்டோ. ஆம் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எனக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில என்னென்ன தடைப்பட்டு இருக்கிறது, என்னென்ன காரியங்கள் இன்னும் வாய்க்காம இருக்கிறது, நீங்க நினைத்தது எது நடக்காமல் இருக்கிறது, இதோ தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக தாவீது மன்றாடினது போல உங்களுக்காக இந்த நாளில் நான் கர்த்தரிடத்துல மன்றாடுகிறேன். நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமா கர்த்தர் ஒரு பெரிய காரியம் செய்வார். ஏனென்றால் நான் சேவிக்கிற தேவன், நீங்கள் சேவிக்கிற தேவன், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. பகலை இரவாக்க முடியும், இரவை பகலாக்க முடியும். ஏன்னா இந்த பூமி சமுத்திரமாய் இருந்தது, அதை தேவன் வட்டாந்தரையாக்கினார். இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போவதற்கு 2ஆக கடலை பிளந்தார், சமுத்திரத்தை பிளந்தார். அவருடைய அதிசயங்கள் இயற்கையை தான் அதிசயங்களை செய்தார். அப்படிப்பட்ட தேவன் நாம் சேவிக்கிற தேவன். நீங்களும் அதே தேவன் தான் சேவிக்கிறீர்கள். எனக்கு செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் கர்த்தர் உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார், உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு எடுத்து போடுங்க. அப்பா, என்னை இவ்வளவு நாள் கசப்பா இருந்த ஆண்டவரே, உங்க மேலேயே நான் ஒரு வெறுப்பத்தான் இருந்த ஆண்டவரே, இதோ இந்த நேரத்துல உங்க வார்த்தை கேட்ட அந்த நேரத்தில் இருந்து எல்லாவற்றையும் என் வாழ்க்கை மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோமா? நன்றி செலுத்துக்கிறோம் ஆவியானவரே. இதோ ஒரு பிள்ளைகள் எத்தனை கஷ்டத்துல இருக்கிறார்கள் அப்பா, எத்தனை கசப்பும் வெறுப்பும் துவர்ப்புமா இருக்கிறார்களே அப்பா. அவர்கள் வாழ்க்கையில புழுப்பு இல்லை, உப்பு இல்லை, தகப்பனே இனிப்பு இல்லை அப்பா. எல்லாவற்றையும் கொடுக்க தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே தகப்பனே, உன் பிள்ளைகள் வாழ்க்கை நீர் மாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னென்ன தடைகள் இருக்கிறதோ, என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ, எங்கெங்கே என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கிறதோ அப்பா, எல்லா சூழ்நிலைகளை சொல்ல சிலது இருக்கும், சொல்லாதது நிறைய இருக்கும் தகப்பனே. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி போடுங்க இயேசுவின் நாமத்தினால். ஆம் தகப்பனே, ஏசப்பா, நீர் சத்தியத்தின் தேவன், பரிசுத்தமான தேவன். உன் பிள்ளைகளை நோக்கி பாருங்க, உன் பிள்ளைகளை நோக்கி பாருங்க. இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நான் உன் பிள்ளைகளுக்காக மன்றாடி கேட்கிறேன் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும் இந்த நாளிலே. நான் கேட்டேன் இந்த வசனம் என்னை விடுவித்தது என்று சொல்லத்தக்கதாக ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா, ஒரு அற்புதம் நடக்கட்டும் உன் பிள்ளைகள் வாழ்க்கையில. இதோ உங்களுடைய வார்த்தைகள் புறப்பட்டு போகட்டும். பார்த்து கொண்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சியை, பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு இருதயத்தை இப்பொழுதே தொட்டும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன். கசப்பான இருதயங்கள் எல்லாம் சமாதானமாக சந்தோஷமாக மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும். இளைப்பாறுதல் அடையட்டும், இளைப்பாறுதல் அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு தான் போகிறார். கண்டிப்பா உங்க வாழ்க்கையை மாற்றத்தான் போகிறார். விசுவாசத்தோடு கடந்து போங்க. கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். ஆமென். இந்த செய்தியை நீங்க பார்த்திருப்பீங்க. இதை பார்த்துட்டு உங்களுடைய மன விருப்பத்தின்படி நீங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க சபை வாணியம்படியில இருக்கு. எழுப்புதல் பெத்தஸ்தா ஊழியங்கள். யூடியூப்ல இந்த பிரேயர் பார்த்துட்டு நிறைய பேர் கான்டாக்ட்ல வராங்க. எங்களுடைய நம்பர் கீழே போயிட்டு இருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணும்போது இன்னும் எதற்காக நான் ஜெபிக்கணும், உங்களுக்காக என்ன நான் விண்ணப்பத்தை ஏறெடுக்கணும் அப்படிங்கிற நீங்க கமெண்ட் போடும்போது இன்னும் நான் அதுக்காக கர்த்தர் இடத்துல உங்களுக்காக மன்றாடுவேன்.